எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது மக்களே, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், தேர்தல் நெருங்க நெருங்க திமுக ஆளுங்கட்சி என்னென்ன இலவசங்களை அறிவிச்சிட்டு இருக்கிறாங்க, என்னென்ன நலத்திட்ட உதவிகள்னு சொல்லிட்டு தமிழக மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இத்தனை வருஷமாக எங்கே போயிட்டாங்க? அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களாக இருக்கட்டும், எம்பிக்களாக இருக்கட்டும், ஏன் வார்டு கவுன்சிலர்கள் கூட அந்த தொகுதி மக்களை போய் சந்திச்சு பேசினது இல்லையே. எவ்வளோ பேர் குறை சொல்கிறாங்க. அதாவதுங்க, இந்த மீடியாக்கள் என்ன பண்ணுதுன்னா, நான் நேற்று ஒரு பதிவு ஒன்று பார்த்தேன். பத்திரிகையாளர்கள் சங்கம் தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகள் மேலே புகார் கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயம் ஒன்று நான் பார்த்தேன். நான் கண்டனம் தெரிவித்தாங்க அப்படிங்கிறத நான் பார்த்தேன். நான் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் பத்திரிகையாளர்கள்ங்கிறது ஒரு பொதுவானவங்க. மக்கள் உங்களுடைய வார்த்தைகளை, உங்களுடைய செய்திகளை நம்புவாங்க, உங்களுடைய சேனலில் போடுறத. அப்போ நீங்கள் ஏன் ஆளுங்கட்சிக்கு கூஜா தூக்குறீங்க? நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் நேர்மையாக போடுங்க. ஆளுங்கட்சி தப்பு பண்ணிச்சுன்னா தப்பு பண்ணதை போடுங்க. ஏன் நீங்கள் நேர்மையாக செயல்பட மாட்டேங்கிறீங்க? ஏன் ஏற்கனவே புதிய தலைமுறை சேனல் முடக்கிற மாதிரி உங்களுடைய சேனலை முடக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி பயப்படுறீங்களா? சொல்லுங்க. பயப்படுறவங்களாம் ஃபஸ்ட்டு பத்திரிகை ஊடகங்கள் நடத்தவே கூடாது. உண்மையில்லை மக்களை, நான் சொல்றது நியாயமான விஷயத்தை போடுங்க. மக்களுக்கு எது மக்களுக்கு யார் கெடுதல் பண்ணாலும் கெடுதல் பண்ணனாங்கன்னு போடுங்க. அதில் ஆளுங்கட்சின்னு ஏன் பார்க்குறீங்க, எதிர்கட்சின்னு ஏன் பார்க்குறீங்க? சொல்லுவாங்களா? விஜய் அவர்கள் ஒரு தும்மலா கூட தப்புன்னு சொல்றீங்க. அவங்க நிர்வாகிகள் ஏதாச்சும் சின்ன சின்ன ஏதாச்சும் தெரிஞ்சோ தெரியாமல தப்பு பண்ணா கூட தப்புன்னு சொல்றீங்க. அதெல்லாம் சொல்ற நீங்க ஆளுங்கட்சி தப்பு பண்ணனாலும் தப்புன்னு சொல்லணும். பத்திரிகைங்கிறது உங்களை நிறைய சேனல் நிறைய மக்கள் பார்க்குறாங்கன்னா நம்புவாங்க, நம்பித்தான் பார்க்குறாங்க. அந்த பார்க்கக்கூடிய மக்களுக்கு, அப்பாவி மக்களுக்கு, பொதுமக்களுக்கு நீங்கள் ஏன் துரோகம் பண்ணுற மாதிரி செய்திகளை பண்ணுறீங்க? ஆளுங்கட்சிக்கு ஏன் கூஜா தூக்குறீங்க அப்படிங்கிற விஷயத்தை கேட்டால் உடனே தமிழக வெற்றி கழகத்து மேலே உடனே கண்டனம் தெரிவிக்கிறது. நீங்கள் குறிப்பாக சொல்லணும்னா, நியூஸ் சேனல் ஒளிப்பதிவாளரையும் அங்கே நியூஸ் வாசிக்கிற செய்தி சேகரிக்க போனார்ல, அவர் அடித்தாங்க பாருங்க, குண்டர்களை வச்சு. அவங்க மேலே இன்னும் ஹெவியாக நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும், சீரியஸாக நடவடிக்கை எடுத்துருக்கணும். நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு தமிழக வெற்றி கழகத்துக்கு நீங்கள் கண்டனம் தெரிவிக்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன் மக்களே, எல்லா பத்திரிகை மற்றும் ஊடகங்களை பற்றி நான் தப்பாக சொல்லலை. அதில் ஒரு சில ஊடகங்கள் சரியான நியூஸை ஒளிபரப்புறது கிடையாது. ஆளுங்கட்சிக்கு பயந்து அடங்கி ஒடுங்கி தான் இருக்கிறாங்க. முதலமைச்சர் பார்த்து நீங்கள் கேள்வி கேட்க முடியுமா? முதலமைச்சர் ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாருன்னா நீங்கள் எந்தெந்த கேள்விகள் கேட்கணும், கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் செக் பண்ண ஒரு படம் தான் நீங்கள் பத்திரிகையாளர் சந்திப்பை கூட்ட முடியுது. சொல்லுங்க பார்க்கலாம். இது எல்லாமே மாறணும். பத்திரிகையாளர் நியாயமாக நடந்துக்குங்க. 2026 தமிழகத்தோட முதல்வர் விஜய் மட்டும்